ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம குளத்தில் மீன் பிடிக்கிறதான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் நிறைய பிடிச்சிருக்கோம். நம்ம சேனலை பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப்னு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நல்ல வீடியோலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம குளத்தில் வெறா மீன், கெண்டை, ரோக்கு இது மாதிரி பிடிச்சதை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம குளத்தில் உள்ளதான். நம்ம சேனலில் ஒரு புதிய வகையான மீனை தான் பார்க்குறீங்க. அதாவது பில்லு கண்டை பார்க்க போகிறீங்க. வாங்க அந்த பில்லு கண்டையோட நன்மைகள் என்ன, எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்துடலாம். உங்களுக்கு தெரியுதா? எப்படி தங்க கலரில் இருக்கும், அதான் பில்லு கண்டைன்னு சொல்லுவாங்க. பார்த்துங்க, 250 ரூபா கிலோ. பில்லை மட்டும்தான் சாப்பிட்டது உயிர் வாழும். இது வந்து செனையாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்துடும் கைஸ். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் மீன்லாம் வந்து இன்னும் எங்கள் குளத்துல வந்து 5-6 தான் விட்டுருந்தோம். இது எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோ இருக்கும். அது இல்லாமல் எங்கள் குளத்துல வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ சைஸ்லலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக இருக்கும் மீன். இதுதான் நம்ம குளம், நம்ம குளத்தில் பிடிச்சது தான். இது நிறைய வச்சுருக்கோம் மீன், அதையும் பாருங்கள். அதை அப்புறம் காமிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த மீனை. இது வந்து குஞ்சு வாங்குறப்பே நம்ம இதில் பண்ணையில் இருக்கும், வாங்கிக்கோங்க கிலோ. இது சைஸ் வாங்குறப்ப அதிகமாகலாம் விடக்கூடாது, கொஞ்சம் 100. ஒரு குளத்தில் வாங்குறீங்கன்னா ஒரு 100 தான் மேக்ஸிமம் விடணும். ஒவ்வொரு வகையான மீன்லேயும் ஒரு 100 விட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும் கைஸ். குளத்தில் வந்து இது தீனிலாம் எதுவும் அவ்வளோதான் தேவைப்படாது. இது கரையில் உள்ள பில்லு இதையே தின்னு சூப்பராக வளரும் கைஸ். பாருங்கள், சூப்பராக இருக்குது மீன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே அந்த கொழுப்பாக இருக்கும், அப்படியே சூப்பராக இருக்கும் கைஸ் மீன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே மின்னுது, அப்படியே பளபளன்னு. ஒரு இது போக இப்போ மற்ற மீனெல்லாம் காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். பாருங்க, இது நம்ம பிடிச்ச மீனை பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எல்லா மீனையும் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ரோகண்டை எடுங்க, சீசு கண்டை எடுங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு வகையான ஒரு மீன் இருக்குது. இதுதான் சீசு கண்டை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுதானே நம்ம குளத்தில் பிடிச்சது, உங்களுக்கு புதுசாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது சாவாது. கரையில் போட்டால் கூட கொஞ்சம் அவ்வளோ நேரம் இருக்கும் கைஸ். சேத்துல கூட கிடக்கும், அது பாட்டு உயிர் வாழும். வயிற்றில் இருக்கிறது பாருங்கள், அந்த வயிற்று போய் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இந்த கலர் மீன், இந்த வால்லாம் அவ்வளோ நீட்டமாக வளரும் கைஸ், சூப்பராக இருக்கும். இந்த பெரிய பெரிய மீன்லலாம் இன்னும் கொஞ்சம் சில மீன்லாம் இருக்குது, அதிலலாம் கலர்லாம் சூப்பராக வளரும். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். பயங்கரமாக இருக்கா பாருங்கள். பாருங்கள் கைஸ், அடுத்து நம்ம ஒரு வகையான மீனையும் காமிக்கிறோம். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ரோக்கு கண்டை. உங்களுக்கு தெரியும், சைஸ் வந்து இது 1.25 மேலே இருக்கும். ரெண்டும் பார்க்குறது நம்ம கையில் வச்சுருக்கிறது தான் கைஸ் சின்னதாக இருக்குது. ஃபோனில் வீடியோவில் பார்த்தா எதுவுமே சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது பெருசாக தான் இருக்குன்னு. பாருங்கள், இது நம்ம குளத்தில் விட்ட சைஸ் வந்து சுமார் 100 கிராமில் விட்டோம். அப்போ வந்து 600 கிராம் இருக்குது. இது நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. ஒரு வருஷம் ஆச்சு விட்டு. இந்த அளவுக்கு நாங்கள் தீனியே போடல, சொல்லப்போனால் ஒரு சின்ன பிரச்சனைகளால் தீனிலாம் போட முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இந்த சைஸுக்கு வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து வாங்க சில வகையான மீனெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கரிஞ்சல் கடைஞ்சில் இந்த பன்னீர் கண்டை கடைஞ்சி. இங்கே பாருங்கள், இதை உங்களுக்கு நேற்றையே ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தோம், ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தோம். இது தெரியுதா? இது உங்களுக்கு கரிஞ்சேல். இது வந்து இப்போ சும்மா சின்னதாக ஒரு 150 கிராம் தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும் கைஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒரு 6 கிலோ 7 கிலோ வரைக்கும் வளரும். நம்ம குளத்தில் பிடிச்சது வந்து 2 கிலோ வரைக்கும் பிடிச்சிருக்கோம். இது வந்து சும்மா வளர்க்குற மீன்லாம் கிடையாது, பண்ணையிலலாம் வாங்க முடியாது, சும்மா ஆற்றுல வர மீன் தான் இது. பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இன்னையோட இந்த வீடியோவில் நம்ம சேனலில் வீடியோ முடியுது. நம்ம சேனலை பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு விராமீன் ஒன்று இருக்குது, அதையும் காமிச்சிடறேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு 400 கிராம் இருக்கும். நம்ம குளத்தில் அவ்வளோதான் சைஸ் இருக்குது. நம்ம குளத்தில் இன்னும் பெருசாக இருக்குது. இது சும்மா வீசி இழுக்கிறப்ப வந்துச்சு வீச்சு வலையில். பாருங்கள், சூப்பராக இருக்கா மீன், விராமீன். இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் சூப்பரான வீடியோலாம் வரும். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் கைஸ். இந்த வீடியோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.